ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், 10ஆம் வகுப்பு புவியியல் பகுதியில் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது. இந்த பாடத்தில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம தினமும் டெஸ்ட் மாதிரி பார்த்து வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி தமிழ்நாட்டுடைய காலநிலை மற்றும் மண் வகைகள். ஆல்ரெடி படிச்சுட்டு வாங்கன்னு நான் சொல்லிட்டேன், நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. இந்த பகுதியிலிருந்து நான் இன்றைக்கி 23 கேள்வியை கொண்டு வந்திருக்கேன். இதை முழுமையாக டெஸ்ட் மாதிரி போட்டு பாருங்கள். முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லியுமே டெஸ்ட் வச்சுட்ருக்கோம். நாளைக்கு தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய இயற்கை தாவரங்களை கொடுத்துருப்பாங்க. பாடம் எண்டு வரைக்கும் நீங்கள் படிச்சிருங்க, சரிங்களா? ஒரு 4 பக்கம் இருக்கும், ஆனால் கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கும். படிச்சுட்டு வந்துடுங்க. நாளையோட பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி முடியுது. அடுத்த நாள்லேருந்து நம்ம பாலிட்டி ஆரம்பிச்சிடலாம். 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கிற பாலிட்டி பாடங்களை ஒன்று விடாமல் நம்ம டெஸ்ட் மாதிரி பார்க்கலாம், சரிங்களா? சரி, ஓகே, இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எல்லோரும் தயாராக இருக்கீங்களா? சரி, ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். இந்தியாவை 2 சமபாகங்களாக பிரிப்பது எது? இந்தியாவை 2 சமபாகங்களாக பிரிப்பது. இதற்கான விடை கடகரேகை. இந்தியாவை 2 சமபாகங்களாக பிரிப்பது கடகரேகை. அடுத்த வினா பாருங்கள். தமிழ்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 1/3 பங்கு காணப்படும் மண் வகை என்ன? தமிழ்நாட்டுடைய நிலத்தை எடுத்துக்கிறோம், 3 பங்காக மாத்திரம், அதில் 1 பங்கு அளவுக்கு இருப்பது செம்மண் தான் இருக்குது. செம்மண் என்பது சரி. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: தமிழ்நாட்டில் சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக விழுவதால் ஆண்டு முழுவதும் வெப்பமாக உள்ளது. காரணம்: தமிழ்நாடு கடகரேகைக்கு வடக்கே பூமத்திய ரேகைக்கு அருகில் அமைந்துள்ளது. இதில் எது சரிங்க? விடை பார்க்கலாங்களா? விடை கூற்று சரி. சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக விழுவதால் ஆண்டு முழுவதும் வெப்பமாக உள்ளது, கரெக்டு. ஆனால் காரணம் பாருங்கள், தமிழ்நாடு கடகரேகைக்கு தெற்கே அமைந்திருக்கிறது. கடகரேகைக்கு தெற்கே பூமத்திய ரேகைக்கு அருகில் அமைந்துள்ளது. அதனால் காரணம் தவறு, கூற்று மட்டும்தான் சரி. அடுத்த வினா பாருங்கள். தமிழ்நாட்டின் பருவ காலங்களை பொறுத்துக. மொத்தம் 4 பருவ காலங்கள் இருக்குது. இதை சரியாக பொருத்த வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? குளிர்காலம் என்பது ஜனவரி பிப்ரவரி மாதம். கோடை காலம் என்பது மார்ச் முதல் மே மாதம் வரைக்கும் இருக்கும். தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரைக்கும் இருக்கும். வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரைக்கும் இருக்கும். அடுத்த வினா பாருங்கள். தமிழகத்துடைய தென்பகுதியில் முன்பருவமழை. முன்பருவமழையை மாஞ்சாரல் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்பருவமழை, மாஞ்சாரல் இரண்டுமே ஒன்று தான். முன்பருவமழை மற்றும் வெப்பச்சலன மழை ஆகியவை உருவாகும் மாதம். எந்த மாதத்தில் இதெல்லாம் உருவாகுதுன்னு கேட்குறாங்க. முன்பருவமழை, வெப்பச்சலன மழை உருவாகும் காலம் மே மாதத்தில் தான் உருவாகுது, மே மாதம். அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் தமிழ்நாடு மிக அதிக மழை பெறுகிறது. காரணம்: தமிழ்நாடு தென்மேற்கு பருவக்காற்றின் மழை மறைவு பிரதேசத்தில் அமைந்துள்ளது. இதற்கான விடை தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் தமிழ்நாடு மிக குறைவான மழை தான் பெறுகிறது. குறைவு அப்படின்னு வந்திருக்கணும், குறைவு தான் கரெக்டு. அதனால் கூற்று தவறு. காரணம் சரிதான். தமிழ்நாடு தென்மேற்கு பருவக்காற்றுடைய மழை மறைவு பிரதேசம் இருக்குது, அதனால் குறைந்த அளவுக்கு தான் மழை கிடைக்கிறது. ஸோ காரணம் சரி, காரணம் மட்டும்தான் சரி, கூற்று தவறு. அடுத்த வினா பாருங்கள். தமிழ்நாட்டின் மிக அதிக மழை பெறும் பகுதி எது? தமிழ்நாட்டின் மிக அதிக மழை பெறும் பகுதி சின்னக்கல்லார். எங்கே இருக்குது? வால்பாறைக்கு பக்கத்தில் இருக்குது சின்னக்கல்லார். அடுத்த வினா பாருங்கள். தமிழ்நாட்டில் காணப்படும் மண் வகைகள் எத்தனை? தமிழ்நாட்டில் காணப்படும் மண் வகைகள் எத்தனை? இதற்கான விடை தமிழ்நாட்டில் 5 வகையான மண்கள் இருக்கிறது. அடுத்த வினா பாருங்கள். ரீகர் மண் என அழைக்கப்படுவது எது? ரீகர் மண் என அழைக்கப்படுவது. இதற்கான விடை கரிசல் மண். ரீகர் மண் அப்படின்னாலும் கரிசல் மண் தான். அதே மாதிரி கரிசல் மண்ணை பருத்தி மண் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? பருத்தி மண் என்றும் சொல்வார்கள், நோட் பண்ணிக்கோங்க. பருத்தி மண், ரீகர் மண் எல்லாமே கரிசல் மண் தான். அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: கரிசல் மண் மலைப்பகுதிகளில் அதிகம் காணப்படுகிறது.
காரணம் கரிசல் மண் தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகிறது. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா. விடை கூற்று தவறு. கரிசல் மண் அதிகமாக மலைப்பகுதியில் இருக்காது, சரளை மண் தான் அதிகமாக மலைப்பகுதியில் இருக்கும். காரணம் கரிசல் மண் தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகிறது. காரணம் கரெக்டு, கூற்று தவறு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காரணம் மட்டும்தான் சரி, கூற்று தவறு. அடுத்த வினா பாருங்கள். மண்ணில் உள்ள சத்துக்கள் நீரில் அடித்து செல்லப்படுவதால் உருவாகும் மண் என்ன? மண்ணில் உள்ள சத்துக்கள் நீரில் அடித்து செல்லப்படுவதால் உருவாகும் மண் சரளை மண். அடுத்த வினா பாருங்கள். வடகிழக்கு பருவக்காற்றின் மற்றொரு பெயர் என்ன? வடகிழக்கு பருவக்காற்றின் மற்றொரு பெயர் என்ன? இதற்கான விடை பின்னடையும் பருவக்காற்று. வடகிழக்கு பருவக்காற்றுடைய மற்றொரு பெயர் பின்னடையும் பருவக்காற்று. அடுத்த வினா பாருங்கள். வடகிழக்கு பருவக்காற்றின் மூலம் தமிழ்நாட்டின் ஆண்டு சராசரி மழை அளவில் எத்தனை சதவிகிதம் மழை கிடைக்கிறது? வடகிழக்கு பருவக்காற்றின் மூலமாக தமிழகத்துடைய மொத்த மழை அளவில் 48% கிடைக்கிறது. 48%. அடுத்து வினா பாருங்கள். தமிழ்நாட்டில் சுனாமி ஏற்பட்ட ஆண்டு. தமிழ்நாட்டில் சுனாமி ஏற்பட்ட ஆண்டு எது? இதற்கான விடை 26 டிசம்பர் 2004. 26 டிசம்பர் 2004 தான் ஏற்பட்டிருக்கு. அடுத்த வினா பாருங்கள். மண் வகைகளை பொறுத்துக. எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த மண் இருக்குங்கிறத சொல்லணும். இதை கெஸ் பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? நீங்கள் மேப்பை வச்சு படிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் போட்டுருவீங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா. வண்டல் மண் ஆற்று பகுதி தான் இருக்கும். தஞ்சாவூரில் தான் காவிரி ஆறு நல்லா ஓடுது. கரிசல் மண் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய மத்திய பகுதியில் இருக்குது, கோயமுத்தூரில் அதிகமாக இருக்குது. சரளை மண் எங்கே உருவாகுங்க? மலையில் உருவாகும். நீலகிரி என்பது மலை. உவர் மண்ணுனா உப்பு மண் எங்கே இருக்குது? வேதாரண்யத்தில் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று தமிழ்நாட்டில் வண்டல் மண் ஆற்று பள்ளத்தாக்குகள் மற்றும் கடற்கரையோர பகுதிகளில் காணப்படுகிறது. காரணம் சுனாமி அலைகள் அதிகளவு மணல் படிவுகளை தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதியில் படிய வைக்கிறது. கூற்று காரணம் இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்க்கலாங்களா. விடை கூற்று சரி, காரணம் தவறு. அதாவது ஒவ்வொரு வகையில் பார்த்தீங்கன்னா காரணம் கரெக்டு தான். சுனாமி அலைகள் மணல் படிவுகளை படிய வைக்கிறது கரெக்டு தான். ஆனால் இங்கே நம்ம சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது ரீசன் கிடையாது. அதனால் கூற்று மட்டும்தான் சரி, காரணம் தவறு. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் தமிழ்நாட்டில் குளிர்காலம் நிலவுகிறது. ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் தமிழ்நாட்டில் குளிர்காலம் நிலவுகிறது. காரணம் சூரியனின் கதிர்கள் பூமத்திய ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையே செங்குத்தாக விழுகிறது. இதற்கான விடை பார்க்கலாங்களா. விடை கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் குளிர்காலம்தான். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வரப்போகுது. தமிழ்நாட்டில் இப்பயே குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன காரணம்? சூரியன் கடகரேகையை விட்டு எங்கேயோ போயிடுச்சு. பூமத்திய ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையே இருக்குது. அப்போ தான் குளிர்காலமாக இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். பின்னடையும் பருவக்காற்று எதிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது? இது புக் பேக் கொஷினுங்க. பின்னடையும் பருவக்காற்று எதிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது? இதற்கான பதில் வங்கக்கடல் என்பது சரி. அடுத்த வினா பாருங்கள். கொரியாலிஸ் விசை காரணமாக உருவாகும் பருவகாலம் எது? கொரியாலிஸ் விசை இதன் காரணமாக உருவாகும் பருவகாலம் எது? விடை பார்க்கலாங்களா. விடை வடகிழக்கு பருவகாலம். வடகிழக்கு பருவகாலம். அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 1 தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மலைப்பாங்கான காலநிலை நிலவுகிறது. கூற்று 2 தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் வெப்பமண்டல கடலாதிக்க காலநிலை நிலவுகிறது. இந்த ரெண்டில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடையை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நாளைக்கு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தில் இந்த டாப்பிக்கு பின்னாடி இருக்கிற இயற்கை தாவரங்கள் ஆரம்பித்து பாடம் முடிகிற வரைக்கும் படிச்சுட்டு வந்துடுங்க. நாளையோடு பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி முடியுது. அடுத்து நம்ம பாலிட்டியை பார்க்க போகிறோம். சரி, விடையை பார்க்கலாங்களா. விடை
இக்கூற்று இரண்டுமே தவறு. தமிழ்நாட்டுடைய கிழக்கு கடற்கரை பகுதியில் வெப்பமண்டல கடலாதிக்க காலநிலை நிலவுகிறது. ஸோ இங்கே மாறி வந்திருக்கு. தமிழ்நாட்டுடைய மேற்கு பகுதியில் மலைப்பாங்கான காலநிலை இருக்குது. சரிங்களா, ரெண்டுமே மாறி வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மேற்கு அப்படின்னு வந்திருக்கணும், இங்கே கிழக்கு அப்படின்னு வந்திருக்கணும். சரிங்களா, மாறி வந்திருக்கு. அதனால் இரண்டுமே தவறு. அடுத்த வினா பாருங்கள். தமிழக காலநிலையில் தாக்கம் ஏற்படுத்தும் கடல்கள் என்னென்ன? தமிழக காலநிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் கடல்கள் 2 கடல்கள். ஒன்று இந்திய பெருங்கடல், இன்னொன்று வங்கக்கடல். அடுத்த வினா பாருங்க. சின்னக்கல்லார் இந்தியாவின் எத்தனையாவது அதிக மழை பெறும் பகுதியாக உள்ளது? சின்னக்கல்லார் இந்தியாவுடைய எத்தனையாவது மிக அதிக மழை பெறும் பகுதியாக உள்ளது? இதற்கான பதில் 3வது பிளேஸுங்க, 3வது இடம். அடுத்த வினா பாருங்க, கடைசி வினாங்க. தமிழகத்தின் மத்திய மாவட்டங்கள் பகுதிகளில் காணப்படும் மண் என்ன? தமிழ்நாட்டுடைய மத்திய மாவட்டங்கள் இருக்கு இல்லைங்களா, அதில் காணப்படக்கூடிய மண் வகையை கேட்டிருக்காங்க. இதற்கான விடை செம்மண் என்பது சரி, செம்மண். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 23 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. அதுக்கான டீட்டெயில்ஸை நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுவேன். இல்லைன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுலேயும் நான் போட்டு விடுவேன். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, அதன் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.